இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எல்லையில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 16 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தானின் கோழைத்தனமான தாக்குதல் காரணமாகவே பதிலடி கொடுக்க வேண்டியதாயிற்று என்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம். பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டது, நீர்நிலைகள் மீது அல்ல. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீறியது பாகிஸ்தான் தான் என்றும் விக்ரம் மிஸ்ரி திட்டவட்டார். காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், சண்டிகர் மற்றும் குஜராத்தை தாக்க பாகிஸ்தான் முயற்சி. பாகிஸ்தானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டதாக கர்னல் ஷோஃபியா மற்றும் விங் கமாண்டர் வியாமிகா சிங் கூட்டாக பேட்டி. இந்திய எல்லையில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் தாக்குதல். ஏவுகணை தடுப்பு கட்டமைப்பான S-400 சுதர்சன் சக்ரா உதவியுடன் பாகிஸ்தானின் தாக்குதலை முறியடித்தது இந்திய ராணுவம். ஜம்மு, ஸ்ரீநகர், பதான்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதன் எதிரொலி. பாகிஸ்தானின் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதுடன் லாகூரில் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்பு தகர்க்கப்பட்டதாகவும் மத்திய அரசு தகவல். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல். குருத்வாரா மற்றும் பள்ளிவாசல் சேதமடைந்த நிலையில் ராணுவம் பதிலடி தாக்குதல். பாகிஸ்தானின் லாகூர் நகரிலிருந்து அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும். லாகூரில் இந்தியா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் வெள்ளை மாளிகை அறிவுறுத்தல். இந்தியா பாகிஸ்தான் எல்லையான அட்டாரியில் கொடி ஏற்றம் இறக்கத்தை நிகழ்வு ரத்து. பாதுகாப்பு கருதி நிகழ்வுகளை காண பொதுமக்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அறிவிப்பு. பஞ்சாப் மாநில எல்லையில் இன்று இரவு 9 மணி முதல் காலை 5 மணி வரை மின்தடை. குருதாஸ்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மருத்துவமனைகள், சிறைச்சாலைகளுக்கு மட்டும் மின் விநியோகம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு. லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட 9 நகரங்களில் இந்தியா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானுக்குள் இலக்கை அடைந்ததும் ட்ரோன்கள் கீழே விழுந்து வெடித்து சிதறியதாக தகவல். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸை நோக்கி பாகிஸ்தான் வீசிய ஏவுகணை இடைமறித்து அழிப்பு. பாகிஸ்தான் ஏவுகணையை இந்திய ராணுவம் அழித்த வீடியோ. ராஜஸ்தான், பஞ்சாப் எல்லையில் அத்துமீறுபவர்களை கண்டதும் சுட உத்தரவு. எல்லைகளில் சீல் வைக்கப்பட்ட நிலையில் PSF படையினர் தீவிர கண்காணிப்பு. பஞ்சாப் மாநிலத்தை ஒட்டிய எல்லை பகுதியில் அத்துமீறி நுழைய முயன்றவர் சுட்டுக் கொலை. எல்லையில் போர் பதற்றம் உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கையாக எல்லை பாதுகாப்பு படை நடவடிக்கை. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ட்ரோன் தடுப்பு பிரிவினர் தயார் நிலையில் உள்ளதாக இந்திய ராணுவம் அறிவிப்பு. ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தலாம் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பாகிஸ்தான் தொடர்புடைய அனைத்து இணைய தொடர்களுக்கும் இந்தியாவில் தடை.
திரைப்படங்கள், பாடல்கள், பிற ஸ்ட்ரீமிங் மீடியா உள்ளடக்கத்தை நிறுத்த OTT தளங்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் உத்தரவு. பாகிஸ்தானின் லாகூர் நகரத்தில் குண்டு வெடிப்பு நிகழ்ந்ததாக தகவல். சில இடங்களில் பயங்கர சத்தத்துடன் மர்ம பொருள் வெடித்ததால் பொதுமக்கள் அச்சம். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் கூடுதலான CRPF வீரர்கள் குவிப்பு. நாட்டின் பிற பகுதிகளில் இருந்தும் பாதுகாப்பு படை வீரர்கள் ஜம்மு நோக்கி நகர்த்தப்படுவதாக தகவல். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட குழு கூட்டம். அனைத்து துறை செயலாளர்கள் மட்டத்திலான கூட்டத்தில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட நகர்வு குறித்து முக்கிய ஆலோசனை. டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித் ஷா தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கமளிக்கப்பட்டதாக தகவல். இந்திய ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதலில் பயங்கரவாதிகள் 100 பேர் பலி. பாகிஸ்தானில் 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்ட நிலையில் அப்பாவி பொதுமக்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்றும் ராஜ்நாத் சிங் திட்டவட்டார். பாகிஸ்தான் படைகள் தாக்குதல் நடத்தினால் இந்தியா பதிலடி கொடுக்கும். டெல்லியில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. கற்பனை செய்ய முடியாத இந்த தாக்குதல் முடிந்துவிடவில்லை, இன்னும் தொடரும் என்றும் திட்டவட்டார். நாட்டின் பாதுகாப்பு கருதி அரசுக்கு துணை நிற்போம் என அனைத்து கட்சிகளும் கூறியதாக திமுக MP TR பாலு பேட்டி. பயங்கரவாதிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக வலியுறுத்தியதாகவும் தகவல். The leadership of Rajnath Singh, Defence Minister, almost all the leaders of the party have discussed the matter, and everybody has joined together. And India as one, all the leaders as one among with the party, the ruling party as well as opposition. Everybody stood together in one voice, spoke in one voice to support the government. நாட்டின் பாதுகாப்பு குறித்த முக்கியமான கூட்டத்தில் பிரதமர் ஏன் பங்கேற்கவில்லை என திமுக MP TR பாலு கேள்வி. காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த கேள்வியையே எழுப்பியதாக பேட்டி. பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் 90 நிமிடங்கள் ஆலோசனை. எல்லையில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேச்சுவார்த்தை. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் விவகாரத்தில் ஐரோப்பிய யூனியன் கடும் கண்டனம். தாக்குதலுக்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஐரோப்பிய யூனியனில் அங்கம் வகிக்கும் 27 உறுப்பு நாடுகளும் வலியுறுத்தல். சென்னையில் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் 2வது நாளாக போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை. மணலி CPCL பெட்ரோலியம் நிறுவனத்திலும் பாதுகாப்பு படை வீரர்கள் ஒத்திகை பயிற்சி. வான் மண்டல கட்டுப்பாடு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 10 விமானங்கள் ரத்து. பயணிகள் தங்களுக்கான விமான நிறுவனங்களை அணுகிய பின் பயணத்தை திட்டமிடுமாறு வலியுறுத்தல்.
தமிழக அமைச்சரவையில் இலாகா மாற்றம். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு கூடுதலாக சட்டத்துறை ஒதுக்கீடு. சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி கனிமம் மற்றும் சுரங்கத்துறைக்கு மாற்றம். தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. மாணவர்கள் 93.16%, மாணவிகள் 96.70% தேர்ச்சி பெற்றுள்ளதாக அறிவிப்பு. தேர்ச்சி பெற்றவர்கள் 7,53,142 சதவீதத்தில் 95.03%. இதில் மாணவியர் 4,05,472 சதவீதத்தின் அடிப்படையில் அவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளவர்களுடைய சதவீதம் 96.7. மாணவர்கள் 3,47,670 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். சதவீதம் என்று பார்க்கும் பொழுது 93.16%. மாணவர்களை விட 3.54% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +2 பொதுத் தேர்வில் அதிகம் தேர்ச்சி பெற்ற முதல் 5 மாவட்டங்கள். அரியலூர் 98.28%, ஈரோடு 97.98%, திருப்பூர் 97.53%, கோவை 97.48%, கன்னியாகுமரி 97.01% மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி. +2 பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகள் 91.94%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 95.71%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.88% தேர்ச்சி. ஆண்கள் பள்ளிகளை விட பெண்கள் பள்ளிகள் 6.36% கூடுதலாகவும், இருபாலர் பயிலும் பள்ளிகளில் 5.16% மாணவிகள் கூடுதலாக தேர்ச்சி. சென்னை மாநகர அரசு பள்ளிகளில் 88.16% மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி. நுங்கம்பாக்கம் மாநகர பள்ளி 100% தேர்ச்சி அடைந்துள்ளதாக அறிவிப்பு. நாங்கள் 100%, இந்த வருடமும் 100% தான். இந்த தேர்ச்சி 100 விழுக்காடு நாங்கள் தேர்ச்சி அடைவதற்கு எங்களுடைய முழு காரணமும் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் தான். அதாவது கமிஷனர் சார், ஜேசி மேம், சிஇஓ சார், இஓ மேடம், ஏஇஓ மேம், எங்களுடைய ஆசிரியர்கள், இவங்களுடைய கூட்டு முயற்சியினால தான் தொடர்ந்து 2 வருடம் இந்த 100% தேர்ச்சியை எங்களால் அடைய முடிந்தது. +2 பொதுத் தேர்வில் அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 9,536 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து அசத்தல். மொழி பாடத்தில் 677 மாணவர்கள் மட்டுமே சதம். +2 துணைத் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் மே 14ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ஜூன் 25ஆம் தேதி முதல் துணைத் தேர்வு நடத்தப்படும் என அறிவிப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் +2 பொதுத் தேர்வில் 98.53% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. புதுச்சேரியில் 51 பள்ளிகளும், காரைக்கால் பகுதியில் 12 பள்ளிகளும் 100 விழுக்காடு தேர்ச்சி. பள்ளி கல்வி நிறைந்து உயர்கல்விக்குள் அடியெடுத்து வைக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. பெற்றோர்களின் பிள்ளைகள் மீது எந்த அழுத்தத்தையும் ஏற்படுத்தாமல் அவர்கள் விரும்பிய துறைகளை தேர்ந்தெடுக்க ஊக்குவிக்க வேண்டுமென அறிவுறுத்தல். +2 வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவர்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் பாராட்டு. வாழ்வின் அடுத்த நிலைக்கு சென்று பற்பல சாதனைகள் புரிந்து தலைசிறந்து விளங்கிட வாழ்த்துகள் என எக்ஸ் தளத்தில் பதிவு.
திருச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வெண்கல சிலை திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் செய்த ஒரு சாதனையை குறிப்பிட்டு கூற இயலுமா? அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சருக்கு இபிஎஸ் கேள்வி. திமுக அரசும் காவல்துறையும் தூங்கிக் கொண்டிருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் காட்டம். போச்சு. இது ரகுபதி பேசுறார், எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு. இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை பொறுப்பேற்கின்ற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு, சட்டத்துறை அமைச்சர் கும்பகர்ணம் தூக்கத்தில் இருக்காரு. அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய வாய்ப்பு. பலமான கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்துவோம் என இபிஎஸ் உறுதி. கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோட எங்கள் கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றன. இன்னும் 9 மாத காலம் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கின்றன. 9 மாத காலத்திற்குள் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் என்பதை தெரிவிக்கும். கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு 10% கேளிக்கை வரி விதிப்பு. தமிழ்நாடு அரசின் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். பாமக சார்பில் நடத்தப்படும் சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு தடை விதிக்க முடியாது. மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாமல்லபுரம் சித்திரை முழு நிலவு மாநாட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை கண்டிப்புடன் பின்பற்றப்படும். வடக்கு மண்டல ஐஜியிடம் உத்தரவாதம் அளித்த பாமக தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேலூர் அருகே மலைப்பகுதியில் கட்டப்பட்டிருந்த தேவாலயத்தை இடித்து அகற்றிய வருவாய்த்துறையினர். அரசு வாகனங்கள் மற்றும் காவல்துறை வாகனங்களை சிறைபிடித்து கிறிஸ்தவ மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோலாகலமாக தொடங்கியது மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழா. கள்ளழகர் எழுந்தருளும் தங்க குதிரை வாகனம் மதுரை மாநகருக்கு வந்தடைந்த நிலையில் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கம். மதுரை சித்திரை திருவிழாவில் கோலாகலமாக நடந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். விழா கோலம் பூண்ட தூங்கா நகரம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலம். தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். டெல்லியில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் மூட்டை மூட்டையாக எரிந்த நிலையில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம். யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பரிந்துரை. உத்தரகாண்டில் தனியார் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. சுற்றுலா பயணிகள் 5 பேர் உயிரிழப்பு. தஜிகிஸ்தானில் இன்று திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு.
காலை 8:25 மணி அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.4 பதிவானதாக தகவல். மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் இடையே மே 11ஆம் தேதி நடைபெறும் IPL போட்டி இடமாற்றம். தர்மசாலாவில் விமான நிலையம் மூடப்பட்டதால் அகமதாபாத்தில் போட்டி நடைபெறும் என அறிவிப்பு.